எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஆனந்த் பாலா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி, அதாவது டிஎம்கே ஆட்சி காலங்கள்ல எத்தன பேர் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருப்பாங்க. ஒரு சின்ன ஒரு இது மீடியால பேசியிருந்தாலும் அவங்க வந்து இம்மீடியட்டா கைது பண்ணப்படுவாங்க. ஆனா, இன்னைக்கு அந்த கட்சியோட சார்ந்த அ முக முக்கியமான எதிர்க்கட்சி தலைவரே வந்து இன்னைக்கு கைது பண்ணப்பட்டிருக்காரு. எதனால கைது பண்ணப்பட்டாரு? அவரு எந்த என்ன காரணத்துக்காண்டி அந்த முக முக்கியமான தலைவரே இன்னைக்கு வந்து கைது பண்ணப்பட்டிருக்காரு அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. ஸோ இத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இதுலேருந்து அவர் வந்து வெளில வர முடியுமா? இதுல என்னென்ன பிரிவுகளின் கீழ் அவர் வந்து கைது பண்ணப்பட்டிருக்காங்க? அவங்க வந்து விடுதலை ஆவாங்களா? அப்படிங்கிறத பத்தி ஏன்னா இதுல வந்து அ முக முக்கியமான ஒரு நடிகைய பத்தி பேசுனனால தான் இன்னைக்கு வந்து அவர் கைது பண்ணப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆனா இப்ப இருக்க டிவிகே கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னாக்க, இல்ல இது வந்து ஒரு பெண்ணுக்கு அதாவது ஒரு சாதாரண ஒரு பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட ஒரு குற்றம். ஏன்னா, அவங்க பேசினது வந்து அந்த மாரி ஆயிரக்கணக்கான பேர் முன்னிலையில ஒரு பெண்ண வந்து எந்த பெண்ணா இருந்தாலும் இருக்கட்டுங்க. அந்த பெண்ண பத்தி தப்பா பேசுறாங்கன்னா, அவங்களுக்கு என்ன தண்டனை குடுக்க முடியுமோ, அத வந்து இப்ப வந்து நம்ம சிஎம் விஜய் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அவங்க குடுத்துருக்க இந்த மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்க, இது அன் இப்ப எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலினுக்கு மட்டும் கிடையாதுங்க. இது அவங்கள்ல உள்ள இப்ப கூட்டணி கட்சிகள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்ல நாங்க வெளியில போயிருவோம். நாங்க உங்க கட்சிக்குள்ளேயே இல்ல. அப்படிங்கிற மாரிலாம் நெறைய பேர் வந்து அவங்க கூட்டணி கட்சி சிபிஎம்மா இருக்கட்டும், விசிகாவா இருக்கட்டும் இவங்கலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் விடுக்கப்படுற முக்கியமான ஒரு இந்த இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப என்ன நடந்துச்சு? ஸோ இது என்ன என்ன ரீசனுக்காண்டி இன்னைக்கு அவங்கள வந்து கைது பண்ணி பட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க நேத்து வந்து தஞ்சாவூர்ல ஒரு மீட்டிங் நடக்குது. ஸோ அந்த மீட்டிங்ல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருக்காங்க. இங்க வந்து பர்ட்டிகுலரா வந்து விவசாயிகள் வந்திருக்காங்க. ஸோ ஏன் விவசாயிகள் வந்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து இந்த காவேரி பிரச்சனை வந்ததுனால வந்து இங்க டிகே சிவகுமார் அங்க இருக்க யாரு கர்நாடகாவுல இருக்கக்கூடிய சிஎம்மான டிகே சிவகுமார் வந்து தண்ணி குடுக்க முடியாதுன்னு சொன்னாரு. ஸோ தண்ணி குடுக்க முடியாதுன்னு சொன்னோனே, அதுக்கு வந்து இங்க நெறைய போராட்டங்கள் நடந்துச்சு. அங்கேயும் உள்ள போராட்டங்கள் நடந்துச்சு. ஸோ அப்படி நடந்திருக்கும்போது, அங்கே மழை பெஞ்சனால வந்து தண்ணி அவங்க தொறந்து விடுறதுக்கான ஒரு ரீசன் ஆயிருச்சு. தண்ணி தொறந்து விட்டாங்க. இதுக்கு நேத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா, தஞ்சாவூர்ல பெரிய ஒரு பேரணி மாரி நடத்தியிருந்தாங்க. அதில மீட்டிங் நடந்துருந்துச்சு. ஸோ இது வந்து பர்ட்டிகுலரா வந்து டிஎம்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா, இத வந்து முன்னிலைப்படுத்தி பேசியிருந்தாங்க. அப்போ வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து அந்த கூட்டத்தில கலந்துக்கிட்டாரு. ஸோ கூட்டத்தில கலந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது, அப்போ வந்து இப்ப இருக்கிற சிஎம் நம்ம சிஎம் விஜய் அவங்கள வந்து டம்மி சிஎம் இவங்க வந்து எதுக்குமே லாயக்கு இல்ல. அங்க இருக்க அமைச்சர்கள்லாம் வந்து ஜோக்கர்கள் அப்படின்னு பத்தி நெறைய விதமா பேசியிருந்தாரு. ஸோ இது நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் வந்து யார வேணாலும் எப்படி வேணாலும் அத பேசலாம். அவங்கள வந்து இப்ப ரீசென்ட்டா நடந்த பார்த்தீங்கன்னா, டெல்லியில மிக முக்கியமா மிகப்பெரிய ஒரு நீட்டுக்கான ஒரு போராட்டம் நடந்துச்சு. ஸோ இந்த போராட்டத்தில அங்கே பேச வந்தவங்க எல்லாரும் வந்து நம்ம அ பிரைம் மினிஸ்டரான பிரைம் மினிஸ்டர் மோடி அவங்கள பத்தி ரொம்ப தரக்குறைவா பேசியிருந்தாங்க. என்ன மாரிலாம் பேசியிருந்தாங்க. ஸோ ஆனா அவங்க மேல எந்த விதமான ஒரு எஃப்ஐஆருமோ எதுவுமே வந்து போகல. ஏன்னா, நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு சட்டம் வந்து கொண்டாந்துருக்காங்க. 1998ல வேற யாரும் இல்ல. நம்ம கலைஞர் தான். ஸோ கலைஞர் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, யாரு இப்ப இருக்க உதயநிதி ஸ்டாலினோட தாத்தா தான் கொண்டாந்த ஒரு சட்டம் தான் இன்னைக்கு அவர வந்து கைது பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த சட்டத்த வந்து இன்னும் அத மிருகத்துல மாரி அதிகமான வீரியத்தில வந்து வைக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு வரப்பட்டது. 2025ல ஒரு சட்டத்த வந்து அப்ப யார் இருந்தாங்க? டிஎம்கே ஆட்சி தான் இருந்துச்சு. ஸோ ஸ்டாலின் தான் வந்து அ முதலமைச்சரா இருந்தாங்க. உதயநிதி ஸ்டாலின் தான் பார்த்தீங்கன்னாக்கா துணை முதலமைச்சரா இருந்தாங்க. ஸோ இப்ப இருக்கும்போது முக்கியமான ஒரு சட்டத்த கொண்டு வராங்க. இந்த சட்டத்து மூலியமா என்னன்னா, யாரு ஒரு பெண்ணையோ, அந்த பெண்ண பத்தி நீங்க தப்பா பார்த்தா கூட வந்து உங்க மேல வந்து கடுமையான சட்டங்கள் வந்து பாயும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. 1998ல வந்து கலைஞர் வந்து அவங்க கொண்டாரும்போது, பெண்கள பத்தி தெளிவா பேசுறது, அவங்கள பத்தி செய்கை காமிக்கிறது, இந்த மாரி என்ன நீங்க பண்ணுனாலும், அதுக்கு உண்டான சட்டத்தின் பிரகாரம் ரூ. 1,00,000 நீங்க வந்து ஃபைன் கட்டணும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அதே மாரி பண்ணிட்டு 2வது டைம் நீங்க அதே தப்பு பண்ணீங்கன்னாக்கா, உங்களுக்கு வந்து 3 ஆண்டுகள் தண்டனை கிடைக்கும். அப்படிங்கிற ஒரு சட்டத்த வந்து 1998 காலங்கள்ல வந்து கலைஞர் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ கலைஞர் கொண்டு வரதுக்கான ரீசன் என்னன்னா, அந்த காலகட்டங்கள்ல பெண்கள் மேல வந்து கொடூரமான வன்முறைகள், அது மட்டும் இல்லாம பஸ்ல போம்போது அவங்கள வந்து ரொம்ப ஹராஸ்மென்ட் பண்றது, இந்த மாரி நெறைய விஷயங்கள்ல வந்து அந்த டயத்துல நடந்துகிட்டு இருந்தது. ஸோ அப்படி இருக்கு. அப்பலாம் சோசியல் மீடியா எதுவும் கிடையாது. ஸோ இருக்கும்போது இத வந்து அப்ப இருந்த மக்கள்லாம் என்ன பண்றாங்கனாக்கா, மிகப்பெரிய போராட்டம் பண்றாங்க. பெண்கள் அமைப்பு வந்து போராட்டம் பண்றம்போது, அப்ப இருந்த ஆட்சியாளர்கள் என்ன பண்றாங்க, யாரு
க கலைஞர் சிஎம் கலைஞர் வந்து அப்போ இருந்திருந்தாங்க. ஸோ அவங்க இந்த கொண்டாந்த சட்டம் தான் வந்து இந்த வன்கொடுமைக்கு எதிரான ஒரு சட்டம்னு சொல்லலாம். இந்த சட்டத்த வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பெண்கள வந்து அவங்க தப்பான செய்கை காமிச்சாவே இந்த சட்டம் வந்து உங்க மேல பாயறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது சொல்லப்படுது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 2025ல கொண்டாந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து 10 ஆண்டுகள் உங்க மேல சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, 10 ஆண்டுகள் வேணா உங்கள வந்து ஜெயில்ல போடலாம். அந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லா இருக்கக்கூடியது தான் இந்த சட்டம். பர்ட்டிகுலரா வந்து இந்த கேஸ்ல என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நேத்து வந்து அவங்க வந்து பேசிட்டு இருக்கும்போதே வந்து இவங்க வந்து அங்கே உள்ள இப்ப நம்ம சிஎம் பத்தி பேசிட்டு இருக்காங்க. அமைச்சர்கள பத்தி தப்பா பேசிட்டு இருக்காங்க. எல்லார பத்தி பேசிட்டு இருக்கும்போது, அந்த கூட்டத்திலேருந்து ஒரு சவுண்ட் வருது. அந்த என்ன சவுண்டுனாக்க, அ அதாவது திரிஷா திரிஷான்னு சவுண்ட் விடுறாங்க. பார்த்தீங்களா? அந்த நடிகையில வந்து திரிஷா திரிஷான்னு சத்தம் போடும்போது, அப்ப வந்து இவரு வந்து அதுக்கு ஒரு இன்டராக்ட் பண்றாரு. அது ரெஸ்பான்ஸ் பண்றாரு. என்னன்னாக்கா, இது மாரி டம்மி இது மாரி பேசிட்டு இருக்கும்போது, டபக்குனு வந்து இல்ல இவரு வந்து தண்ணி கேட்பாருன்னு பார்த்தா, அவரு வந்து அமைதியாவே இருக்காரு. தண்ணி கேட்க மாட்டேங்கிறாரு. ஆனா தண்ணி இருக்க இடத்த விட்டுட்டு இல்லாத இடத்துக்கு போய் தேடி போறாரு. ஸோ அது மாரி வந்து தண்ணி எங்கே வருமோ அங்கே தான் வரும் அப்படின்னு அவர் வந்து டபுள் மீனிங்ல வந்து பேசுனனாலேயே வந்து இது வந்து அதிகமா வந்து சோசியல் மீடியால வந்து ட்ரோல் பண்ணப்பட்டது. இது அதிகமா வந்து பகிரப்பட்டது. ஸோ பர்ட்டிகுலரா வந்து ஒரு நடிகைய பத்தி இவர் வந்து பேசாம இருந்தாலும், இவர் வந்து பார்த்தீங்கன்னா, இவர டிஃபெண்ட் பண்றதுக்கு வந்து கோர்ட்ல இல்ல நான் அந்த நடிகைய பர்ட்டிகுலரா சொல்லல அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா, அந்த கூட்டத்திலேருந்து வந்த ஒரு இத வந்து இவரு அதையே வந்து ரிப்பீட் பண்ணதுக்கான காரணம் என்ன? ஸோ அதனால தான் இந்த இது வந்து மிகப்பெரிய ஒரு பேசுபொருளா இருக்கு. ஸோ இவரும் வந்து நீ கைது பண்றதுக்கான மிக முக்கியமான ரீசனாவும் இருக்கு அப்படிங்கிறாங்க. இவருக்கு 9 பிரிவுகளின் கீழ வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்பட்டிருக்காங்களாம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்க, அங்க தஞ்சாவூர்ல நடந்த தஞ்சாவூர்ல உள்ள கிழக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல தான் வந்து இது எல்லாமே வந்து எஃப்ஐஆர் ஆயிருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. ஸோ அது மட்டும் இல்லாம இவரு இன்னைக்கு கொண்டு போகப்பட்ட இடமும் வந்து தஞ்சாவூருக்கு தான் கொண்டு போயிருக்காங்க. கொண்டு போற இடத்துலலாம் வந்து நெறைய நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு. அத பத்தி நம்ம வந்து விரிவா பார்க்கணும். பர்ட்டிகுலரா வந்து பார்த்தீங்கன்னா, இதுல இந்த இவங்க ஆட்சி காலத்துல தான் இந்த மாரி நடந்துச்சான்னு கேட்டீங்கன்னா, கிடையாது. இதுக்கு முன்னாடியே வந்து ஜெயலலிதா அம்மா வந்து என்ன பண்ணாங்கன்னா, யாரு நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த கலைஞர் அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க. அரெஸ்ட் பண்ணும்போது இது மாரி தான் நைட்ல போயிட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு இருந்தாங்க. அது என்னன்னாக்கா, நில அபகரிப்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் மேல நடந்துச்சு. அப்ப டிஎம்கே கட்சிக்காரங்கள் மேல நெறைய அதாவது மாவட்ட செயலாளர்கள், எம்எல்ஏ, அமைச்சர்கள் இவங்க எல்லார் மேலயும் வந்து இப்போ வரையும் அந்த கேஸ் இருந்துகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு கேஸ வந்து அந்த டயத்துல ஜெயலலிதா அம்மா வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 2 கட்சி தான். அதாவது டிஎம்கே, ஏடிஎம்கே 2 கட்சியும் இருக்கும். அப்போ மாறி மாறி வந்துகிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க யாரு டிஎம்கே வந்து 2006லேருந்து 2011 காலகட்டங்கள் வரையும் அப்பதான் அவங்க தான் ஆட்சி பண்றாங்க. ஸோ ஆட்சி பண்ற காலங்கள்ல வந்து ரொம்ப அராஜகமான ஆட்சின்னு தான் அந்த டயத்துல சொல்லப்பட்டது. ஏன்னா கோயம்புத்தூர்ல ஒரு ஈவென்ட் நடக்குது. அந்த ஈவென்ட் நடக்கிறதுக்கு இவங்க அங்க இருக்கிற அந்த டெலிஃபோன் கேபிள் எல்லாம் கட் பண்ணி விடுறதா இருக்கட்டும், பழம் நோண்டும்போது ரொம்ப அராஜகம்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இத வந்து அந்த அப்ப இருந்த எதிர்க்கட்சி தலைவரான ஜெயலலிதா அம்மா வந்து அத பத்தி கண்டிச்சிருக்காங்க. கண்டிச்சாலும் வந்து அத பத்திலாம் கேட்கிற மாரி இல்ல. அப்போ மிகப்பெரிய மக்கள் வந்து கொந்தளிப்பு ஏற்படுது. கொந்தளிப்பு ஏற்பட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகுது, இவங்க 2011ல வந்து பாஸ் அவுட் ஆகுறாங்க. மறுபடியும் வந்து ஜெயலலிதா அம்மா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆட்சிக்கு அமையிற அம்மா வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அங்க இருக்க அமைச்சர்கள் மேல, ஏன் பர்ட்டிகுலர் நெறையா வந்து கலைஞர் மேலேயும் வந்து நெறையா விதமான இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. அந்த டயத்துல அரெஸ்ட் இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ இப்படியெல்லாம் இருக்கும்போது என்ன அ க டிஎம்கே ஆட்சி இருக்க காலகட்டத்தில வன்முறைகள்ங்கிறது ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஸோ பர்ட்டிகுலரா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வன்முறையெல்லாம் கம்மியா இருக்கலாம்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி போதை கலாச்சாரங்கிறது வந்து நம்ம தமிழ்நாட்டில எப்படி இருந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனா, இப்ப அதெல்லாம் வந்து படிப்படியா குறைஞ்சிட்டு வருது. பர்ட்டிகுலரா வந்து இந்த ஆட்சியில வந்து நெறையா லஞ்சம் வாங்குறதும் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாயிருக்கு. ஆனா, ஒரு சில இடத்துல இன்னும் வாங்கிட்டு தான் இருக்காங்க. இந்த பழனிலலாம் பார்த்தீங்கன்னா, அது ரூ. 100,00,00,000 ரூ. 200,00,00,000 வந்து கோயில் நிலத்த வந்து எடுத்து வித்திருந்திருக்கானுங்க. அங்கே உள்ள அரசு அதிகாரிகள். ஸோ என்ன ரீசன்? இதுக்கு முன்னாடி ஆட்சி 50 ஆண்டுகளா வந்து இந்த இவ்வளவு ஊழல் நடந்திருக்கு. அந்த ஊழல வந்து இன்னும் அவங்கனால விட முடியல. இந்த ஆட்சி வந்து ஊழல ஒழிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஊழல ஒழிக்கணும்னு சொன்னாலும் ஒரு சில அதிகாரிகள் பண்ணக்கூடிய இதில அமைச்சர்களும் இதில வந்து உள்ளடங்கியா இருக்கான்னு சொல்லப்படுது. ஆனா இத வந்து நம்ம சிஎம் விஜய் வந்து அவங்க என்ன பண்றாங்க? ஸோ இது எதுக்காண்டி இந்த கைதுன்னாக்கா மிக முக்கியமான டிஎம் கிடையாதுங்க. இது வந்து டிவிகேல இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கும் வந்து ஒரு சார்புன்னு சொல்லலாம். ஏன்னா, நீங்க என்ன தப்பு பண்ணாலும் உங்களுக்கு வந்து தண்டனை கண்டிப்பா கிடைக்கும். உங்கள என்ன பண்ணணுமோ அத பண்ணிருவேன் அப்படிங்கிறது தான் வந்து அவர் சிம்பாலிக்கா வந்து காமிச்சிட்டு இருக்காரு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா
இப்போ இதுக்கு முன்னாடி வந்து ஜெயலலிதா அம்மா வந்து எவ்வளோ போல்டா ஸ்டேட்மெண்ட் எடுப்பாங்களோ, ஸோ அத தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம சிஎம் விஜய் அவங்க வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பர்ட்டிகுலரா வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இவர் வந்து இந்த ஒரு சர்ச்சையில தான் சிக்கியிருக்காரான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இதுக்கு முன்னாடி பல சர்ச்சைகள்ல வந்து அவர் சிக்கியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமிய கூட பார்த்தீங்கன்னாக்கா, அவர் வந்து இல்ல தொடைக்கு கீழ வந்து தவழ்ந்து போனாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆபாசமான பேச்சுக்கள்லாம் நடந்துச்சு. இந்த மாரி நெறைய விதமான கான்ட்ரோவர்சியல் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு, டிவிகே சைடும் பேசல, எ எ டிஎம்கே சைடும் பேசல. ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா, உதயநிதி பக்கம் வந்து கண்டனம் தெரிவிக்கிறாரு. ஒரு சைடு பார்த்தீங்கன்னாக்க, இல்ல நீங்க இது வந்து கைது பண்ணப்பட்டிருக்காது. கைது பண்ணது வந்து தப்பு அப்படிங்கிற மாரி வந்து அவங்க வந்து அவங்க சைட்ல வந்து பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு நெறையா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அ காங்கிரஸ் தலைவர்கள் வந்து அதிகமா கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இப்ப ஏன் விசிக தலைவர் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிவிகே இதில தான் கூட்டணி கட்சியில இருக்காரு. ஆனா வந்து அதிகமா ஃபேவரா வந்து டிஎம்கேக்கு அதிகமா ஃபேவரா பேசினாரு. ஆனா இன்னைக்கு வந்து அதுக்கு முக்கியமா பெண்கள பத்தி தப்பா பேசுனீங்க. ஸோ இது வந்து கண்டிக்கத்தக்கதுன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து பேசியிருக்காங்க. பாஜக சார்ந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களோட பெண் உரிமைய பத்தி வந்து பேசியிருந்தாங்க. ஏன்னா, பெண்கள பத்தி இழிவா பேசுறதுக்கு இது ஏன்னா பெண்கள்ங்கிறது ஏன்னா இப்ப அவங்க வீட்லயும் பெண்கள் தானே இருக்காங்க. ஸோ பெண்கள் இருக்கிற இவர் வந்து உடனே வந்து அத பேச்ச மாத்துட்டாரு. இல்ல நான் வந்து தண்ணிய பத்தி தான் பேசினேன். அத பத்தி பேசல. ஸோ அதுலயும் டபுள் மீனிங் பத்தி பேசி சொல்லியிருக்காரு. அப்படிங்கும்போது இப்ப இருக்க இளைஞர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க வந்து சொல்றது வந்து உடனே இதுக்கு முன்னாடி காலங்கள் 90ஸ், 80ஸ் காலத்துல உள்ளத நீங்க பேசுனாக்க, டவ் அப்பயிலேருந்தே சரி, இப்போ இருக்க ஆர்எஸ் பாரதியா இருக்கட்டும், அவர் வந்து இத வந்து நியாயப்படுத்துறாரு. காலையில என்ன சொல்றாருன்னா, "இல்ல இது வந்து பேசுறதுலலாம் பேச்சுரிமை இல்லாம போகுது. நீங்க வந்து இத வந்து பெருசாக்குறீங்க." அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விதமான அ அவங்க சைட்லேருந்து ஸ்போக் பர்சன், இல்ல இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருப்பாரு. ஸோ அவரு வந்து பார்த்தீங்கன்னா, அவர் பேசுறது ஃபுல்லாமே வந்து ரொம்ப ஆபாசமா இருக்கும். அவர் மேல நெறைய கேஸ்லாம் இருந்துட்டு இருக்கு. ஸோ இப்படி இந்த மாரி இந்த டிஎம்கே சைட்ல இருக்க நெறைய பேச்சாளர்கள் வந்து எல்லா பேச்சாளர்களையும் சொல்ல முடியாது. ஆனா ஒரு சில பேச்சாளர்கள் வந்து ரொம்ப ஆபாசமா பேசக்கூடியவங்க. அதுல இப்ப அந்த லிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் வந்து ஜாயின் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ அவரு இதுக்கு முன்னாடி நெறைய சர்ச்சைகள்ல வந்து சிக்கியிருக்காருன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? இந்த எடப்பாடி பழனிசாமி அவங்கள பத்தி தப்பா பேசுனது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, திரிஷா அவங்கள பத்தி தப்பா பேசுனது. எல்லாரையும் வந்து தப்பா பேசுறனால, இது வந்து அவருக்கு வந்து மிக முக்கியமா ஏன்னா, இப்ப அவரு ஒரு எதிர்க்கட்சி தலைவர். அப்படிங்கும்போது, அதுக்கு உண்டான ஒரு கெத்துல வந்து நீங்க வந்து இப்ப நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் கூட்டம் நடக்க போகுது. இந்த பட்ஜெட் கூட்டத்தில அவரும் கலந்துக்கிற போறாரு. இன்னைக்கு அவர் வந்து கைது பண்ணப்பட்டிருக்காரு. இருந்தாலும் நம்ம இந்த இதில வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பர்ட்டிகுலரா நான் அத பத்தி நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். அது என்னென்ன ப்ராசஸ் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அவர எப்படி வந்து விடுதலை பண்ண போறாங்க அப்படிங்கிறது மாரி. ஸோ நாளைக்கு வந்து பேச போறாங்க. 2 பேரும் முன்னாடி முன்னாடி தான் பேசிக்கிற போறாங்க. ஸோ அப்படிங்கும்போது, அவரு வந்து அ அவரோட ஸ்டேட்டஸ் வந்து எப்படி வந்து மெயின்டெயின் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அவர் விட்டுறாரு. ஏன்னா, ஒரு எலக்ஷன் டயத்துல பார்த்தீங்கன்னாக்கா, இப்ப சிஎம் விஜய் அவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட ஃபேமிலிய பத்தி தப்பா பேசியிருந்தாரு. ஸோ இந்த மாரி நெறையா ஏன்னா ஒரு குடும்பத்த பத்தியே தப்பா பேசுறது, ஒரு பெண்கள பத்தி தப்பா பேசுறது, இந்த மாரி நெறையா சர்ச்சைகள்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க வந்து மாட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நிவேதா பெத்ராஜ் அவங்க வந்து துபாயிலேருந்து ஒரு திருக்குறள வந்து பார்த்தீங்கன்னா பதிவிட்டிருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இது வந்து ரொம்ப கேவலமானது. நீங்க வந்து ஒருத்தவங்க புறங்கூறுறது, அதாவது ஒருத்தர் அவங்களுக்குள்ள இருக்காரு, மூஞ்சிக்கு மூஞ்சிக்கு முன்னாடி பேசுறது வேற. அவர் இல்லாதம்போது நீங்க அவர பத்தி தப்பா பேசுனீங்கன்னா, நீங்க வந்து அத இறந்து போயிரலாம். நீங்க வந்து இருக்கிறதுக்கே லாயக்கு இல்ல அப்படிங்கிற மாரி வந்து டைரக்ட்டா வந்து அவங்க வந்து குரல் மூலியமா சொல்லியிருக்காங்க. அவங்க டைரக்ட்டா ரைட் பண்ணியிருந்தல. குறள்லயே வந்து அந்த பதிவெல்லாம் இருக்கு. 2 லைன்லயே முடிச்சுட்டு போயிட்டாங்க. அந்த அளவு வந்து அவங்க ட்வீட் போட்டு வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாரி நெறைய பேர் வந்து இதுல வந்து கண்டனங்கள் தெரிவிக்கப்படுது. வீட்ல தான் வந்து இருக்கிறாங்க. யாரு? உதயநிதி ஸ்டாலின் இருக்கும்போது, அப்ப இங்க இந்த கேஸ் வந்து பதிவாகுறது எங்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தஞ்சாவூர்ல. ஸோ தஞ்சாவூர்ல தான் இந்த மீட்டிங் நடக்குது. அங்கேருந்து ஒரு கேஸ் அவர் மேல 6 பிரிவுகளின் கீழ் கேஸ் நடக்குது. கேஸ் போடுறாங்க. இவங்க வந்து அங்கேருந்து வந்து கைது பண்ண வர்றாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க கூடவே வந்து பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கே.என். நேரு முக்கியமான அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் வந்து வந்துருக்குது. யாரு அப்ப இருந்த அங்க உள்ள பார்த்தீங்கன்னாக்கா, பா. சுப்பிரமணியன் இருக்காங்க. அவங்களோட வழக்கறிஞர்கள் எல்லாரும் வந்து பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போதே, இந்த பேச்சு வந்து ரொம்ப நேரம் கன்டின்யூ கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. இல்ல இந்த மாரி வந்து எங்களுக்கு கேஸ் குடுத்துருக்காங்க. நாங்க வந்து அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். வாரண்ட்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள போலீஸ் அதிகாரிகள் வந்து பேசுறாங்க. பேசி முடிச்சுட்டு அவங்கள வந்து அங்கேருந்து கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா, அதிகமான மக்கள் வந்து அந்த இடத்துல வந்து கூடி நிக்கிறதா இருக்கட்டும், அவங்களோட தொண்டர்கள் வந்து முன்னாடி வந்து உழுவுறாங்க. ஸோ எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அவரு என்ன சுதந்திரத்துக்காண்டி போராடி போனாரா என்னன்னு தெரியல. ஆனா அவர வந்து பார்த்தீங்கன்னாக்கா, முன்னாடி வா போலீஸ் வாகனத்துக்கு முன்னாடி வந்து எல்லாரும் படுத்து கிடக்குறாங்க. அந்த மாரிலாம் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இருந்தாலும் அவர வந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது, அவர வந்து
அங்கே வந்து சென்னையில் உள்ள போலீஸ் ஸ்டேஷன்லையோ இல்லை நீதிமன்றத்திலேயோ அவர் ஆஜர்படுத்தப்படலை. ஏன்னா அவர் மேலே கேஸ் பதிவு பண்ணப்பட்ட இடம் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர். ஸோ அப்படிங்கும்போது தஞ்சாவூருக்கு அவரை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போகிற வழியிலேயே வந்து KN நேரு, யோகா வேல்லாம் வந்து பின்னாடியே வந்து போயிட்டுருக்காங்க அந்த கார் முன்னாடியே. ஆனால் அந்த காருக்குள்ளே போகும்போது அவங்க உதயநிதி ஸ்டாலின் மட்டும் போகல. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் வாகனத்துக்குள்ளே இவன் சுப்பிரமணியன் இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவங்களோட வக்கீல்கள், இவங்கெல்லாம் வழக்கறிஞர்கள் எல்லாமே அதுக்குள்ள தான் இருந்தாங்க. ஸோ கூட்டிட்டு போகும்போதே பார்த்து இடையில தொண்டர்கள்லாம் அவங்க யாரு டிஎம்கே ஆட்கள் என்ன பண்றாங்க, நிப்பாட்டி இல்ல சாப்பிட்டு போ சொல்லுங்க, மதியானம் ஆச்சு சாப்பிட சொல்லுவாங்க. இல்லைன்னா போலீஸ்காரங்க வந்து காவல்துறை அதிகாரிகள் வந்து அவங்கள வந்து இல்ல கூட்டிட்டு போயிட்டாங்க. கூட்டிட்டு போயிட்டு அங்கே இதில் போயிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறாங்க. அப்புறம் மதிய உணவு வந்து காவல் அதிகாரிகள் மூலியமாகவே வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்கப்படுது உதயநிதி ஸ்டாலின். ஸோ அதுக்கப்புறம் அவர் சாப்பிட்டு இமிடியேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூருக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அங்கான ஒரு இது அப்பியரன்ஸ் கொடுக்காதனால இந்த கேஸை வந்து நம்ம விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இளந்தெரியன் வந்து சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இந்த அதை மட்டும் இல்லாமல் உதயநிதி ஸ்டாலின் வந்து இந்த கேஸுக்கு வந்து ஃபுல்லாக வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஒத்துழைப்பு கொடுத்து நீங்கள் அவங்க என்ன கேட்குறாங்களோ பதிவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் அவரை வந்து நீங்கள் இந்த இதெல்லாம் முடிஞ்சு என்கொயரிலாம் முடிஞ்சோன்னா அவரை வந்து விடுதலை பண்ணிடுங்க. ஸோ இன்றைக்கி நைட்டு கூட விடுதலை ஆகிருக்கலாம். ஸோ அவரை விடுதலை பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நீதிபதி வந்து மாண்புமிகு நீதிபதி வந்து உத்தரவிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து மிகப்பெரிய ஒரு பூதாகரமாக மாறுது. அவர் மேலே வந்து பார்த்திங்கன்னா 9 எஃப்ஐஆர் இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இதில் நிறைய வழக்குகள் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது 196 அப்படிம்பாங்க. இதுக்கு 19 இவர் மேலே வந்து நிறைய கேஸ்கள் போடப்பட்டிருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் மிக முக்கியமான ஃபஸ்ட்டு கேஸ் என்னன்னாக்க 196ம்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க மேலே பகையை உண்டு பண்ணுற அளவுக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து பேசுகிறது. அது மட்டும் இல்லாமல் 192ங்கிறாங்க. அந்த 192 வந்து பார்த்திங்கன்னா கலவரத்தை தூண்டுற அளவுக்கு நீங்கள் வந்து பேசியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு ஆக்டில் வந்து அவர் மேலே வந்து பதிவு பண்ணுறாங்க. இன்னொரு பிரிவு என்னன்னாக்க அதுக்கப்புறம் வந்து வேணால் 79 பிரிவு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா மிக முக்கியம் பெண்ணின் அவங்கள பற்றி தப்பாக பேசுகிறது. ஸோ அதை பற்றி வந்து பேசுறதுனால 79 பிரிவின் கீழ் அவர் மேலே கைது பண்ணப்பட்டிருக்கு. 4 அதாவது பிரிவு 4 பிரிவின்படி பார்த்தீங்கன்னாக்கா பெண்களை பற்றி அவங்கள வந்து ரொம்ப வன்மையாக வந்து பேசுகிறது, அவங்கள வந்து ரொம்ப ஆபாசமான வார்த்தைகளில் பேசுகிறது, இந்த மாதிரி நிறைய விதமான கேஸுகள் வந்து பார்த்திங்கன்னா அவர் மேலே பதிவு பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இவர் வந்து இப்போ விடுதலை ஆயிடுவான்னு வச்சுங்களேன். நம்ம இன்னும் இதில் மெயினாக பார்க்க வர்றதுன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஜெயலலிதா அம்மா வந்து எப்படி இருந்தாங்க, அவங்களோட ஆட்சியில் யார் வந்து தப்பாக பண்ணாலும் அவங்க அமைச்சர்களே வந்து தப்பு பண்ணாலும் இம்மிடியேட்டாக அவங்க வந்து வெளியே இன்றைக்கி அமைச்சராக இருக்கான்னு வச்சுங்களேன், அவங்க எல்லோரும் போய் நைட்டு தூங்கும்போது நாளைக்கு அமைச்சரால் இருப்போமா இருக்க மாட்டோமா அப்படிங்கிறதெல்லாம் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க என்ன தப்பு போட்டான்னு தெரிஞ்சிருச்சுன்னா இமீடியட்டாக அன்றைக்கி நைட்டே அவங்க வந்து அமைச்சர் பதவியிலேருந்து நீக்கிடுவாங்க. வேறு புது அமைச்சர் வந்து நாளைக்கு வந்து நிற்பார். ஸோ அந்த மாதிரி நிறையா விதமான இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி காலங்களில் அதாவது ஏடிஎம்கே காலங்களில் நடந்துச்சு. நான் டிஎம்கே பற்றி சொல்லலை, ஏடிஎம்கே காலங்களில் நடந்துச்சு. ஸோ டிஎம்கே இந்த 50 ஆண்டுகளாக 2 ஆட்சியாளர்களும் பண்ண ஒரு தப்பை வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்க டிவிகே ஆட்சி வந்து அதை வந்து சரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு இதையும் வந்து பார்த்து ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது டிஎம்கே எவ்வளோ அராஜகம் பண்ணாங்களோ அதுக்கு எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்குற மாதிரி இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் உங்களோட மெயின் தலையை வந்து தூக்கிட்டேன். யார் சிஎம் விஜய் அவங்க என்ன சொல்கிறாங்க, உன்னோட மெயின் தலையை வந்து தூக்கிட்டேன். நீ என்ன தப்பு பண்ணியோ இது வந்து இப்போ வந்து நீங்களாம் வந்து இன்னும் வந்து நிறைய அமைச்சர்கள் மேலேயும் வந்து கேஸு போயிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும், இன்னும் நிறைய அமைச்சர்கள் பேர்லாம் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இன்னும் வந்து கூடிய சீக்கிரம் வந்து நடக்கும். அதாவது கைது நடவடிக்கை நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்குற மாதிரி இருந்தோம். பார்ப்போம் இன்னும் அடுத்தடுத்து நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ரொம்ப சட்டமன்றத்தில் என்ன பேச போகிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம உன்னிப்பாக பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இப்போ 2 பேரும் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டு இன்னைக்கு விடுதலை ஆயிடுவார்னு வச்சுங்களேன். ஸோ விடுதலை ஆகிட்டு நாளைக்கு வந்து சட்டமன்றத்துக்கு வரும்போது அவங்க என்ன மாதிரி பேசிக்கிற போகிறாங்க, எப்படி விவாதம் கொண்டு போக போகிறாங்க. சிஎம் விஜய் அவங்க வந்து நம்ம சிஎம் விஜய் வந்து பார்த்திங்கனாக்கா அவங்க ஸோ அமைதியாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. அமைதியாக இருந்தாலும் அவங்களோட வே ஆஃப் ஸ்பீச் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து நாளைக்கு வந்து பொறுமையாக பார்ப்போம். கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஸோ இதான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்குற மாதிரி இருந்தோம். வாங்க அடுத்த பார்ப்போம். நாங்கள் ஆனது போல.